இன்றைக்கி நாம் விண்டோஸில் இருக்க ஃபாண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 வந்து ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி காப்பி பண்ணலாம், எப்படி வியூ பண்ணலாம், அந்த இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து இதில் வந்து ஃபாண்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட் ஆப்ஷன் போய்கிடுங்க. இதில் வந்து நீங்கள் விண்டோஸ் 11 இருக்கிற இன்ஸ்டால் பண்ண அவ்வளோ ஃபாண்ட்ஸும் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு அடோப் அரபிக்னு இருக்குது. இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து இதோட சைஸு எல்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இதில் உள்ள ரெகுலர் இட்டாலிக் போல்டு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை அன்இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம். அது வந்து ஓல்டு கண்ட்ரோல் பேனல். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், விண்டோஸில் வந்து சர்ச்சை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் பேனல்னு சர்ச் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இதில் வியூ பை வந்து ஐக்கான் வச்சுக்கிடுங்க, லார்ஜ் ஐக்கான்ஸ்னு வச்சுக்கிடுங்க. இதில் வந்து ஃபாண்ட்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து ஃபாண்ட்ஸ், இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த இதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஃபாண்ட்ஸை வந்து காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இல்லைன்னா சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் காப்பின்னு இருக்கும். காப்பி பண்ணி நீங்கள் வந்து எந்த இடத்துல சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த ஃபாண்ட்டு வந்து என்ன ஆயிரும், காப்பி ஆயிரும். இந்த வகையில் நீங்கள் வந்து உங்கள் ஃபாண்ட்டை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். வேறு சிஸ்டத்துக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து எடுத்து காப்பி பண்ணி அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரிவ்யூ, ஃபாண்ட்டை வந்து ப்ரிவ்யூ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரிவ்யூ ரைட் கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னா ஃபாண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். இந்த மெத்தடில் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். வேறு என்ன பண்ணலாம், வேறு ஃபாண்ட்டை டெலீட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி இதில் வச்சு டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ வந்து விண்டோஸில் வந்து ஃபாண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஃபாண்ட் எதுவும் இல்லைன்னா கூகுள் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போங்க, கூகுள் ஃபாண்ட்ஸ்ன்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிடுங்க. அதில் போங்க. அதில் வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜில் ஃபாண்ட்ஸ்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தமிழோ இங்கிலீஷோ எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த மதுரை ஃபாண்ட்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் ஒன்றும் இல்லை, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் ஃபேமிலின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் டவுன்லோட் கொடுத்துக்கிடுங்க. டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிப்பில் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைன்னா அன்ஜிப் பண்ணிக்கிடுங்க. ரைட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல்லையும் கொடுத்துக்கணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். அதில் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து மதுரை அந்த ஃபாண்ட்டில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. போல்டு, லைட்டு, மீடியம், ரெகுலர், செமி போல்டுன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் ஃபாண்ட் ப்ரிவ்யூ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபாண்ட் எப்படி இருக்குன்னு
தெரிய வரும். இதில் வந்து இன்ஸ்டால் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அவ்வளோதான், ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஹிண்ட் மதுரை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த கண்ட்ரோல் பேனலில் ஹிண்ட் மதுரை வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஹெச்சில் இருக்கும். என்ன பார்த்தீங்களா, ஹிண்ட் மதுரை போல்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்டு வந்து இங்கே இன்ஸ்டால் ஆயிடுச்சா. நீங்கள் இதை ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். நீங்கள் இதை டெலீட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், இதில் ரைட் கிளிக் பண்ணி டெலீட்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலீட்டும் பண்ணிக்கலாம். இந்த விதமாக வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட்ஸை வந்து விண்டோஸ் சிஸ்டத்தில் வந்து விண்டோஸ் 10லேயோ இல்லை 11லேயோ நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம்.